நண்பர்களே, இங்கே பாருங்கள், காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் 2 கிடேரிங்க. 2 கிடேரி இன்னும் பல் போடல. 1,37,000 ஜோடி வாங்கியிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமான கிடேரிங்க, நல்ல பெருங்கூட்டு கிடேரி. இங்கே தருமபுரி மாவட்டத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. கிடேரி பாருங்கள் என்ன ஹைட் வெயிட் இருக்குன்ட்டு. அதாவது கிடேரினா வந்து இப்படி வளர்க்கணும். இந்த மாதிரி வளர்ப்பு இருந்தால் தான் நாளைக்கு நரசனையில் பார்த்திங்கன்னா சின மாடுகள் வந்து நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க. காம்பெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஆள்காட்டி விரல் சைஸ் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது கிடேரி. மேனி மினுமினுப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி பேட்ச்சு தரமாக இருக்குங்க. நாளைக்கு போய் நெரசனையில் மாடு விற்பனைன்னு போய் நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், மாட்டை பார்த்தோன்னே விலை சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு. இப்போ அது வந்து கர்ப்பப்பை செக் பண்ணுறாங்க. கர்ப்பப்பை செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. செனை பார்க்குறாங்களா, கர்ப்பப்பை செக் பண்ணுறாங்க? கர்ப்பப்பை செக் பண்ணுறாங்க. கர்ப்பப்பை செக் பண்ணுறாங்க. இந்த பிரதர் தான் வாங்கியிருக்காருங்க கிடேரின்னு. அதாவது பல் போட்டுருந்துச்சுன்னா இது வந்து இந்த கிடேரி செட் ஆகாது. இது பல் போடாதனால தாங்க நம்ம பல் பார்த்தோம். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே பல் போடாது. அதனால் கிடேரி நல்ல தரமான கிடேரிங்க. பை நல்லா இருக்காமா, செனை இல்லைங்கிறாங்க. செனை இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஹலோ, அப்படியே வியாபாரங்க முன்னால நிக்கிறங்க. அந்த ரோட்ல மாண்டலி போற ரோட்ல செக் பண்ணாத மாடே 2 புளிய மரம் நீ நல்லா வளர்த்துற மாடு இருக்கிறது அடிச்சுக்கலாம். எங்களுக்கு கூப்பிட மற்றவங்க அப்படியே முன்னால வா. இந்த மாதிரி கனவு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50,000 வாங்கியிருக்காங்க ஜோடி. இந்த கிடேரி பாருங்கள் 42,000 வாங்கியிருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள், அனைத்து மாடுகளும் விற்பனைக்காக வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இதெல்லாம் பாருங்கள், பொடி கண்ணுகளும் இருக்குது, பெரிய கண்ணுகளும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை ஒரு 5,000க்கு மேலே தாங்க. ஜெர்சிலாம் 5,000, ஹெச்எஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000, 12,000, 15,000 வரைக்குமே இருக்குது. அதாவது இந்த மாதிரி கிடேரிகளை விட இந்த மாதிரி கண்ணுக்குட்டிகள் தான் அதிக விலைக்கு விற்பனை ஆகுதுங்க. எல்லாம் வந்து அதை தான் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து கம்மி. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது. விலை வந்து இது தாங்க ஏற்று சொல்கிறாங்க, அது வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அதே வாங்கிட்டு போயிடலாம். இந்த வாரம் ஹெவி சைஸ் கிடேரிகள் நிறையா வந்திருக்கு பாருங்கள். நிறைய கிடேரிகள் இருக்குது, நல்ல நல்ல ப்ரீடில் நிறைய கிடேரிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாமே அதாவது செனவூசி போகிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கிற மாதிரி கிடேரிகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமே ஆகிற மாதிரி கிடேரிகளுங்க. இங்கே இருக்க கண்ணுக்குட்டிக்கெலாம் பாருங்கள், ஒரு 20,000லேருந்தே ஸ்டார்டிங்கு. 20,000, 25,000, 30,000 வரைக்குமே இங்கே கண்ணுக்குட்டிகள் இருக்குது. இந்த வாரம் கிடாரிகளோட வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிறைய கூட்டமும் இருக்குது.
கண்ணுக்குட்டிகளும் கிடாரிகளும் நிறையவே வந்திருக்கு. விலையும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து விலை அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா கண்ணுக்குட்டிகளோட வரவு அதிகமாக இருக்கிறனால விலையும் பார்த்திங்கன்னா அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்கள். இங்க பாருங்க குட்டி நிறைய இருக்கு பாருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு 20,000, 25,000, 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதே தான். இங்க பாருங்க இதெல்லாமே கிடேரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எப்படி எப்படி கிடேரிகள்னு பாருங்க. அதே மாதிரி இந்த கிடேரிகளும் பாருங்க எல்லாம் ஹெவி சைஸ் கிடேரிங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஹெவி சைஸில் கிடேரிகள் வந்திருக்குங்க. இதெல்லாம் வியாபாரிகள் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. இது பாருங்க ஜோடி 50,000க்கு வாங்கியிருக்காரு அண்ணன். நீங்கள் கிடேரியில் பார்த்துருப்பீங்க, அசவு சுள்ளியில் இருக்கிற கிடேரிகள் தாங்க நல்ல டாப் குவாலிட்டியில் வருது. சுழி சுத்தமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம தேடி பிடிச்சி தான் எடுக்கணும். ஆனால் அசவு சுள்ளியில் இருக்கிறது இங்கே நிறையாவே விற்பனைக்காக வருதுங்க கிடேரி. ஆனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் அங்கெல்லாம் அந்த மாவட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா அசவு சுள்ளியில் இருந்தாலுமே எடுத்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவு ஈரோடு கருங்கல்பாளையத்தில் பார்த்திங்கன்னா சுழி டபுள் சுழியாக இருந்தாலுமே நல்ல விலைக்கு விற்பனை ஆகுதுங்க. அதனால் நீங்கள் சுழியை வச்சு நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நல்ல ப்ரீடு குவாலிட்டியாக இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இந்த வாரம் நம்ம கண்ணுக்குட்டியை எடுத்து கொடுத்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்க முடியல கண்ணுக்குட்டியை, அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு கிளம்பிட்டாரு. இங்கே வந்து காரியமங்கலத்தில் உங்களுக்கு கண்ணுக்குட்டிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல தரமான கிடாரிகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடாக எடுக்கணுங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பயே. அப்போ தான் நல்லா சென மாடில் பார்த்திங்கன்னா நல்ல மாடு மடி வைக்கும், நல்ல விலைக்கு போகும். அதனால் நல்ல தரமான மாடாக செலக்ட் பண்ணுறது, நம்மளோட தரமான கிடாரியாக செலக்ட் பண்ணுறது, இப்போவே நல்ல தரமான கிடாரியாக செலக்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நாளைக்கு நிறசனையில் நம்ம மாடு கொடுக்குறப்ப நம்ம கவலைப்படாமல் நல்ல விலைக்கு நம்ம கொடுக்கலாங்க. இல்லைனா அது குறை இது குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறை சொல்கிறதுக்கு இடம் இல்லாமல் கண்ணுக்குட்டி நம்ம இப்போ தெளிவாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் பாருங்கள் இன்னும் க்ரௌடு குறையில. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சுங்க. க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது. நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க சித்திரை மாதம் விலை குறையுமா அப்படின்னே கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்க. கண்ணுக்குட்டி கிடேரி நல்லா இருந்துச்சுன்னா குறையிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. நல்ல கண்ணுக்குட்டிக்கு நல்ல விலை விற்கிதுங்க. கொஞ்சம் கிராஸ் பிரீடுக்கு அந்த விலை தான் விற்கிது. அதனால கம்மின்லாம் இல்லவே இல்லை. ஜாயின் கொடுக்கலாம் பையன் ஆப்பா. இது பாருங்க தம்பி சொல்றான் 56,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம்மா. கிடேரி இன்னும் பல் போடல, ஆனால் 56,000க்கு வாங்கியிருக்காங்க.
நண்பர்களே, அதே மாதிரி உங்களுக்கு செனமாடு வேணுனாலும் நம்ம காரியமங்கலத்தில் எடுக்கலாங்க. செனமாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வரவு வந்து ரொம்ப அதிகங்க. ஏன்னா போன வாரம் எலெக்ஷன்னால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகளோட வரவு ரொம்ப ரொம்ப அதிகம். வியாபாரமும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது செனமாடுகளோட வியாபாரம். மாடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடுகளோட வரவு அதிகங்கிறதுனால மாடுகளோட விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தான் தந்துட்டுருக்காங்க. இந்த பாருங்க நிறைய மாடு வந்திருக்கு இன்னைக்கு. ஆனால் நல்லா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்எப்லாம் எல்லாம் பெரிய பெரிய மாடு, கண்ணு மாடு, சென மாடு எல்லாமே வந்திருக்கு. இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ மாடு வந்திருக்குன்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், இப்போ டைம் வந்து ஒரு 9 மணி ஆக போகுது. இன்னும் வந்து உங்களுக்கு செனமாடு வந்து விற்பனை ஆகாமல் நிற்கிதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு செனமாடு, கிடாரிகள், கைக்கறவை மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க. வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.